வணக்கம். இனிய நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்கள் மிக மிக தைரியமானவர்கள். விருச்சிக ராசி நேயர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை ஏன் சில பேர்களுக்கு பாதிக்கப்படுகிறது? இன்றைய கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக உள்ளதா? குரோதி வருடம் ஆவணி 13ஆம் தேதி ஏகாதசி திதி. இன்று மாலை 8:40 வரைக்கும் திருவோதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். நிதானம், பொறுமை, அமைதி தேவை. விசாகம், அனுசம், கேட்டை. குரு, சனி, புதன் இந்த தசைகளில் பிறந்திருப்பார்கள். சனி பகவான் 10ல் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 பார்வைகள் சனீஸ்வர பகவானுக்கு. 3ஆம் இடம் உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் ஜீவனஸ்தானத்தையும் உங்கள் ராசியும் சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்வை யோகங்களை கொடுக்கும். சனி பார்வை நிறைய தடங்கல்களை கொடுக்கும். ஜாதகம் பார்த்து திருமணம் செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கை சுகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும். சில ஏதோ ஒரு அலைங்குறையமாக நம்ம பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா அப்போ எதிர்பார்த்த திருமண வாழ்க்கைக்கு முன்பு இருந்த உங்களுக்கு சுதந்திரம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு கேள்விக்குறியாக அமர்ந்துவிடும். கவனமாக இருங்கள். இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், அர்த்தாஷ்டமத்து சனி பகவான், அதாவது 7 சனி 3 பாகமாக எடுத்துக்கொள்ளலாம். 7 சனி, அஷ்டமத்து சனி. 7 சனி 7 வருடங்கள் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும். அஷ்டமத்து சனி 3 7 சனி ஒருவருக்கு வந்தால் என்னென்ன பாதிப்பு கொடுக்குமோ அதை 2.5 வருடங்களுக்கே கொடுத்து அவர்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அர்த்தாஷ்டமத்து சனி அதில் பாதி. இப்போ சுகஸ்தானத்தில் சனி. எத்தனையோ முயற்சி செய்வீர்கள், அந்த முயற்சிகள் எல்லாம் தடைபடும். சூழ்ச்சி செய்வார்கள் சுற்றி இருப்பவர்கள். உறவுகள் மூலம் நிம்மதி கிடைக்காது. அதாவது குரு பார்வை இருக்க அந்த ஒரு சக்தி உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய, அதாவது எத்தனை சங்கடங்கள், எத்தனை துயரங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் ரிஷப ராசியில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும், லாபஸ்தானத்தையும், தைரியஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு வழிபாடு அவசியம். உங்கள் ராசிக்கு தனம், குடும்பம், வாக்கு, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல தொழில் இது அமைய வேண்டும் என்றால் உங்கள் ராசிக்கு தனாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை எப்பொழுதும் வழிபட வேண்டும். வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது. ஓம் மகா குரு பிரம்மஸ்ய ஓம் சொன்ன தேவாய ஓம் தன புத்திர காரகாய ஓம் பவித்திர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராதபதேயே ஓம் சர்வ யோகாதிபதேசிய ஓம் மகா தட்சிணாமூர்த்தி வேல குருபகவே நின் கமல பொற்பாதம் சரணம் கஜவாகன தேவோ தவ ஸ்ரூப பிரகதீஸ்வர வேல குருபகவே அனந்தா நல் குணந்தா அல்குரையா தனந்தா சக்திதா சாந்திதா வெற்றிதா எம் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாப சாபங்கள் விலகி சகல கிரக தோஷங்கள் நீங்கி கடன் வழக்கு வியாதிகள் நீங்கி சகல சௌபாக்கிய ஐஸ்வரங்கள் தந்தருள்வாய்.
ஓம் மகா தட்சிணாமூர்த்தி பகவை என் கமல பொற்பாதம் சரணம் சரணம் சரணம், அல்லது சாதாரண குரு பகவானே சரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது, குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, குரு சக்தி எப்பொழுதுமே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் இதுதான். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் அவர்கள் மூலம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். குழந்தை இல்லாதவர்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்பொழுது திருமணம் ஆகாமல் அதாவது கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், திருமண தலை தோஷங்கள், செவ்வாய் தோஷம் போன்ற தோஷங்கள் இருந்தால் இந்த நேரம் குரு பார்வையில் அது விதிவிலக்காக உங்களுக்கு திருமணம் நடத்தி கொடுப்பார்கள். ஒருவருக்கு திருமணம் பாக்கியம் வர வேண்டும் என்றால் குரு பலம் வர வேண்டும் என்று எல்லா ஜோதிடர்களும் சொல்வார்கள். குருபலம் அருமையாக உள்ளது. இந்த நேரத்தை, அதாவது வாழ்க்கையை எதிர்த்து போராடும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகராசினியர்கள், உங்களுக்குள்ள வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரி. வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரி. வார்த்தைகளை, ஒரு வார்த்தையை அழகாக பேசுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை சுபிட்சமாக அழகாக அமைத்து கொள்ளலாம். அது பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளிடம் சுற்றி இருக்கும் நண்பர்களாக இருந்தாலும். அதனால் வார்த்தைகளே அழகாகும். ஏன்னா தேல் தான் உங்களுக்கு, தேல் போல் கொட்டிடுவீங்க. அது வந்துடும், திடீர்னு கோபம் வந்துடும். செவ்வாய் அங்காரக பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. செவ்வாய் நெருப்பு கிரகம். சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகங்கள். உங்களுக்கு அதுவும் உங்கள் விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது ஆட்சி பெற்றிருந்தால், தற்போது இப்போ ஆட்சி பெற்று உள்ளார். கோபம் வரும். கோபம் குறைப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அரசாங்க வேலை முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வு. நீங்கள் மருத்துவர்களாக இருக்கலாம். விருச்சிகராசினியர்கள் அதிகமாக உணவுத்துறையில், மருத்துவத்துறையில், அல்லது ஒரு கம்பீரமாக எல்லோரையும் கமாண்டிங் பவர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மிலிட்ரியில் இருக்கலாம், போலீஸில் இருக்கலாம், நீங்கள் காவல்துறையில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை, உங்களை பார்த்தா மற்றவங்க அலற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அந்தளவுக்கு. ஆனால் அங்கே நீங்கள் திருத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அதை நீங்கள் திருத்தம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும். விருச்சிக ராசி 5இல் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு. சில பேர்களுக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிவிட்டது, 6-7 வருடங்கள் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை என்றால் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். தற்போது 11ஆம் இடத்தில் சுக்கிரனோடு ராகு அமர்ந்து உள்ளார். பணவரவு, தனவரவு உண்டாகும். சனி பார்வை கொடியது என்றேன். சனி பார்வைக்கு என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கை சுகமாக அமைய, எதிர்காலம் சிறப்பாக அமைய, காதல் கனிந்து திருமணத்தில் முடிய, கடன் விலக, தொழில் முன்னேற்றம் அடைய, வியாபாரம் முன்னேற்றம் அடைய, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க சனி பகவான் பாதத்தை சரணடையுங்கள். அதாவது எந்த கிரகம் உங்களுக்கு தீமைகள் தருகிறதோ அந்த கிரகத்தில் நேரடியாக சரணாதிகதி அடைந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு, அதாவது அந்த கிரகம் முடிவு செய்தால்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் என்ன மாய மந்திரம் 10 லட்சம் கொடுத்து நீங்கள் மந்திரம் செஞ்சாலும் ஒன்றுமே நடக்காது. கிரகங்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்படாது. நல்ல நேரம் வரும்பொழுது அது எல்லாமே தானாக எல்லாமே நடக்கும். இப்பொழுது குரு பார்வை உள்ளது. தைரியமானவர்கள் நீங்கள். இப்போ எதை ஒன்றாலும் சரி செய்யலாம். குரு பார்வை இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்குது, 6-7 மாதம் இருக்குது குரு பார்வை. இந்த குரு பார்வையில் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை எப்படியா அமைத்து கொள்ள வேண்டுமோ நல்ல சிந்தித்து, நல்ல யோசனை செய்து, அடுத்தவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கறதுக்கு கூச்சப்படாதீங்க. நல்ல விஷயங்கள், நல்லவர்களாக இருந்தால் உங்கள் அருகில், உங்கள் குடும்பத்தில் கணவனாக, மனைவியாக, நல்ல நண்பர்களாக உங்களை சுற்றி இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் கேட்டு செய்கிறது நல்லது. வேகப்பட்டு செய்வது மூலமாக உங்களுக்கு பாதிப்பு வரும். உங்கள் முன்கோபம் சில பிரிவுகளுக்கு காரணமாக இருக்கும்.
குடும்ப பிரிவு, கணவன் மனைவி பிரிவு, விவாகரத்து, பெற்றோர்களிடம் பிரிவு, இது முன்கோபத்தால் ஏற்படும். உங்கள் ராசிக்கு அது இயற்கையாக இயல்பாகவே இருக்கும். அதை தெரிந்து கொண்டால், அதாவது இப்போது நம்ம ஒரு இடத்துல போகிறோம், அங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அந்த இடம் போனால் 1 மணி நேரம் லேட் ஆகும், அப்படி தெரிஞ்சு புத்திசாலியாக இருந்தால் வேறு இடத்துல நம்ம போயிடுவோம். அதுபோல் இப்போது உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்றது உங்களுடைய இயற்கையாகவே விருச்சிக ராசினர்களுக்கு அந்த குணாதிசயங்கள் உண்டு. நேர்மையானவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். ஆனால் எல்லோரும் அதாவது நீங்கள் யாருக்குமே கட்டுப்பட மாட்டீங்க. அங்கே தான் உங்களுக்கு சிக்கல் வரும். அன்பு காட்டி அன்பிற்காக நீங்கள் கட்டுப்படலாம். சில இடங்களில் பணிந்து நெளிந்து செல்வதால் வெற்றி உண்டாகும். நேர்மையானவர்கள், தைரியமானவர்கள். திருமண வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதி நல்ல கணவன் வேண்டுமென்றால், நல்ல மனைவி அமைய வேண்டுமென்றால், சுபிட்சமான வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் சுக்கிர பகவான், சுக்கிரன் ஒளிமயமான கிரகம், வைரம் இருக்கிறதுலே ஒரு ரூபின்னு இருக்காங்க. சூரியனுக்கு ஒரு மாணிக்கம் என்று சொல்வார்கள். அதைவிட 1000 மடங்கு ஒளி தரக்கூடிய சக்தி அந்த சுக்கிரத்திற்கு உண்டான ரத்தினம் வைரத்திற்கு உண்டு. அந்த சுக்கிர பகவானை வழிபடுங்கள். வெள்ளீஸ்வரர் சுக்கிரஸ்தலம் சென்று ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுங்கள். தஞ்சனூர் சென்று வழிபடுங்கள். உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுங்கள். வாழ்க்கையில் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எதை நீங்கள் முடிவு செஞ்சு எப்படி நீங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கு இந்த சக்திகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். விருச்சிக ராசி இப்போ குரு 7 குரு, அடுத்து 8 செவ்வாய், சந்திரன். சகோதரர்கள், உறவுகள் மூலம் சில சிக்கல்கள் வரும். சந்திராஷ்டமம். விநாயக பெருமானுக்கும் முருகப்பெரும் உங்கள் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமான். யார் யாரெல்லாம் உங்களை குறை சொல்கிறார்களோ, உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்களோ, எதிரியாக நிற்கிறார்களோ முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானை வழிபடுங்கள். எல்லா எதிரிகள் எல்லாம் உதிரிகளாக மாறிவிடுவார்கள். அவங்க அந்த எதிரிகள் உதிரிகளாக மாறி நண்பர்களாக உங்கள் முன்னேற்றத்திற்கு துணையாக நிற்பார்கள். அடுத்து 9 புதன். 11ஆம் இடத்தில் மன்னிக்கவும் 11ஆம் இடத்தில் கேதுவோடு சுக்கிரன் குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறார். நிறைய நல்ல மாற்றங்கள். முயற்சி செய்யுங்கள். தன்னம்பிக்கையோடு இருங்கள். அடுத்தவர்கள் குடும்பத்தில் யாராவது பிரச்சனை கொஞ்சம் என்கிட்ட பேசி கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னா போயிடாதீங்க, சிக்கலில் மாட்டிப்பீங்க. மனநிலை பாதித்து விடும். உங்களுக்கு விருச்சிகராசினியர்களுக்கு கணவனால் மனநிலை பாதிப்பு அல்லது மனைவியால் மனநிலை பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். அது ஏற்படாமல் இருக்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2026 3ஆம் மாதம் வரைக்கும் சனி பார்வை உங்கள் ராசியின் மீது படுகிறது. சனி பார்வை கொடியது. சனி பார்வை எல்லாம் கெடுக்கும். அதெல்லாம் ப்ளஸ்ஸை மைனஸாக ஆக்கிறதுக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். யாரிடமும் பேசுவதில் கவனமாக பேசுங்கள். விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்றைய கிரக நிலைகள், குரு உபதேசியான குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர் என அழைக்கப்படும் குரு பகவான் பிரகஸ்பதி பொன்னவன், அவருடைய பார்வை இருக்கு. மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லை, நல்லா இருக்கும். விருச்சிக ராசி சாதிக்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம்.